கிறிஸ்தவ கொள்கைக்கும் திராவிட கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சமத்துவத்தை அடுத்தவரிடம் போதிக்க வேண்டும் என்றுதான் இரண்டும் வலியுறுத்துவதாக மதுரையில் நடைபெற்ற கிறிஸ்தவ விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெந்தகோஸ்து சபைகளின் மாமன்றம் சார்பில் கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மதுரை நேரு நகரில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வருகை தந்த உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் அமைச்சர்கள் மூர்த்தி, அன்பில் மகேஷ் ஆகியோர் பங்கேற்ற நிலையில் திரளான கிறிஸ்தவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழகம் தனித்துவமான மாநிலம் என்றும் மக்களிடம் பிரித்தாளும் சூழ்ச்சியால் கலவரத்தை ஏற்படுத்த முயன்றால் மக்களே தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் குறிப்பிட்டு பேசினார். அடுத்த வருடம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு உங்களை எல்லாம் தைரியமாக இதே கிறிஸ்துமஸ் விழாவில் சந்திப்பேன். இப்படி சிறுபான்மையின மக்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் பக்கபலமாக இருக்கும். நீங்களும் நம்முடைய அரசுக்கு என்றைக்கும் பக்கபலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாட, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு இங்க வந்திருக்கேன். அதே மாதிரி ரம்ஜான் வந்துச்சுன்னா நீங்களும் நானும் இஸ்லாமிய சகோதரர்களை சந்திச்சு நம்முடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். தமிழர்கள் அப்படின்ற உணர்வோடு பொங்கல் விழாவையும் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடுவோம். இதுதான் தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒற்றுமை. இந்த சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை ஆகியவைதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடையாளங்கள். ஆகவே வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள், உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, வெறுப்பு பிரச்சாரங்களை புறந்தள்ளி பொய் பிரச்சாரங்களை தவிர்த்து பிளவு வாதங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய தமிழ் மக்கள் நாம் அத்தனை பேரும் ஒரே அணியில நாம் திரள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் விரோத பாசிஸ்டுகளையும் அவர்களுடைய அடிமைகளையும் ஒரே நேரத்தில் வீழ்த்தி இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் அந்த உறுதி ஏற்போம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.